அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே மாணவி ஒருவர் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் அவர், எந்த சூழலிலும் பெண்கள் மன வலிமையுடன் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது தொடர்பாக போதிய சட்ட உதவி மற்றும் உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹபீபி திரைப்படத்தில் AI தொழில்நுட்பத்தில் நாகூர் அனிஃபாவின் குரலில் உருவாகியிருக்கும் பாடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இசை முரசு நாகூர் EM அனிஃபாவின் 100ஆண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் இயக்குனர் மீரா கதிரவனின் கைவண்ணத்தில் உருவான ஹபீபி திரைப்படத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நாகூர் அனிஃபாவின் குரலில் யுகபாரதியின் வரிகளில் சாம்சியஸ் இசையில் உருவான பாடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மகனை தாக்க வந்தவர்களை தடுக்க முயன்ற தந்தை உயிரிழந்த சோகச் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே வடக்கு கோலக்குடி கிராமத்தில் காதல் தகராறில் தனது மகனை அடிக்க வந்தவர்களை தடுக்க முயன்ற போது தந்தை கருணாகரன் கீழே விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் உடற்கூராய்வு முடிந்து கருணாகரனின் உடலை வீட்டிற்கு கொண்டு வரும்போது உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் ரேபிஸ் நோயால் 32 பேர் உயிரிழந்திருப்பதாக RTI மூலம் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்கள் பொதுமக்களை கடித்து வருவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டங்களின் போது தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து சத்யசாய் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மனு அளித்தார். அதற்கு பதில் வழங்கிய அரசு ராஜாஜி மருத்துவமனை, மதுரை மாநகராட்சி பகுதியில் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டு இதுவரை 1,33,523 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ரேபிஸ் காரணமாக 32 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு உடனடியாக சரியான நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எடுத்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மின்சாரம் தாக்கி மின்வாரிய தற்காலிக ஊழியர் உயிரிழந்த நிலையில் சக ஊழியர்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழப்பொதூர் பகுதியில் மின் பழுதை சரி செய்ய இரும்பு மின் கம்பத்தில் ஏறிய மின்வாரிய தற்காலிக ஊழியர் சுபாகரன் எதிர்பாராத விதமாய் மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக பலியானார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவரின் உடலை மீட்டனர். சுபாகரனின் இறப்புக்கு நீதி கோரியும் அவரது குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் சக ஊழியர்களும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் படாளத்தில் அமைந்திருக்கும் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவையை தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். 4500 ஏக்கரில் கரும்பு அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையில் ஆலையில் அரவை திறன் 1,25,000 என நிர்ணயம் செய்யப்பட்டு அரவை பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், உத்திரமேரூர் MLA சுந்தர், காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தனியார் பள்ளி தாளாளரை கடத்திய அரசு பள்ளி ஆசிரியர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் செம்முனி. இவர் தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் ஆவார். இவர் தனது தனியார் பள்ளியை அரசு பள்ளி ஆசிரியர் இனியவன் என்பவருக்கும் அவரது தாய் அமிர்தவள்ளிக்கும் 15 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒப்படைத்தார். ஆனால் செம்மணி பள்ளிக்கு அங்கீகாரத்தை வாங்கி தராததால் மனமுடைந்த அமிர்தவள்ளி பணத்தை திரும்பி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த இனியவன் செம்மணியை கடத்தி சென்றார். இது குறித்து பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து 5 பேரை கைது செய்தனர்.